அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொலியில் காண விரும்புவது பரம்பொருள் ஸ்ரீ ராமர் பகவானிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகிய குணாதிசயங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் மக்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவதற்காகவும் எடுக்கப்பட்டதாகும். ஆனால் தர்மத்தையும் நீதியும் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டி உதாரண புருஷராக திகழ்பவர்தான் ஸ்ரீராமபுரான். ஒவ்வொரு பக்தனும் ஒவ்வொரு மனிதனும் ஸ்ரீராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து விதமான அற்புத குணாதிசயங்கள் இருக்கின்றன. மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ஸ்ரீராமரின் பிறப்பை போற்றி கொண்டாடும் தினமே ராம நவமி திருநாளாகும். ராமரின் வாழ்க்கையில் பொறுமை, தியாகம், சத்தியம், தர்மம் ஆகியவற்றின் பாதையில் அனைவரும் செல்ல வேண்டியதென்பது வலியுறுத்தப்படுவதாகும். சிறந்த அரசன், தலைவன், கணவன், நண்பன், சகோதரன், மகன், வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமபுரான். அவரிடமிருந்து ஒவ்வொரு பக்தரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ராமநவமி என்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தை படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஸ்ரீராமபுரானுக்கு பிரியமான வெண்பொங்கல், பருப்பு வடை, நீர்மோர், பானகம் ஆகியவற்றை செய்து படைக்க வேண்டும். எதுவுமே முடியாதவர்கள் எளிமையாக 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்கலாம். அப்படி படைக்கும்போது ராம் ராம் என ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது சிறந்தது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஸ்ரீராமர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தையும் நீதியையும் கடைபிடித்தவர். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வந்தபோதிலும் அவர் தன்னுடைய கண்ணியத்தை ஒருபோதும் கைவிடவில்லை என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. பாகுபாடற்ற அன்பு அவர் மனதில் ஏகப்பட்டது இருந்தது. சாதி, மத, குல வேறுபாடு இல்லாமல் அனைத்து உயிர்களையும் சமமாக பாவித்து அன்பு செய்யும் குணம் நாம் அனைவரும் ஸ்ரீராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. சபரி எச்சில் செய்து கொடுத்த பள்ளத்தையும் ஏற்றார். வானர குலத்தை தனது தோழர்களாக ஏற்றது. பறவையான ஜடாயுவுக்கு இறுதி சடங்கு செய்தது என மனிதநேயத்தையும் கருணையையும் அன்பையும் அனைத்து உயிர்களுக்கும் சமமாக கொடுக்கும் குணம் மனிதநேயமே அனைத்தையுமிட மேலானது என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக மன்னிக்கும் பேராற்றல். ஸ்ரீராமர் தனது எதிரிகளுக்கும் கூட அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடியவர். வாலி, ராவணன் உள்ளிட்ட பலருக்கும் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். யார் மீது மெருப்பு காட்டாமல் இருந்தார். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, நல்ல பண்பு என்பதையும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரையும் மன்னிக்கும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் மனக்குழப்பம், வெறுப்புணர்வு, கோபம், பதற்றம், பகை உணர்வு ஆகியவற்றிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயமாக இருக்கும். பட்டாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தவரை அழைத்தது தந்தை வனவாசம் போகச் சொன்ன போது கூட மனம் தளராமல் தைரியத்துடன் ராமபிரான் புறப்பட்டார். அரண்மனை வாழ்க்கை விட்டு காட்டில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்ட போதும் தன்னம்பிக்கை, வலிமையால் இலக்குகளை அடைய முடியும் என அனைவருக்கும் உணர்த்தியவர்தான். நம்மிடமிருந்து எதுவும் இல்லை என்றால் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என காட்டியவர்தான் ஸ்ரீராமபுரான். அடுத்ததாக பெற்றோர்கள் மீது அன்பும் மரியாதையும் செலுத்துவதற்கு இன்றும் கூட உதாரணமாக விளங்குபவர் ஸ்ரீராமர். தனது தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராஜ வாழ்க்கையை துறந்து 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார். மூத்தவர்களுக்கு மரியாதை அளித்து அவர்களுக்கு சேவை செய்து வணங்குவதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்தான் ராமபுரான். அமைதியையும் முக்கியமாக ஸ்ரீராமரின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் பொறுமை. நாட்டின் அரசனாக முடிசூட்டி கொள்ளும் நேரத்தில் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என தந்தை சொன்ன போதும் சிறிதும் நிதானம் இழக்காமல்
மிக பெரிய சவாலான சூழலிலும் அமைதியாக சென்றார். அதற்கு பிறகும் அவருடைய வாழ்க்கையில் காட்டில் பல சவால்கள் துன்பங்கள் சந்தித்த போதும் பயம், பதற்றம், கோபம் என எதுவும் அடையாமல் பொறுமையாக அமைதியாக இருந்து அனைத்து சூழ்நிலையிலும் கையாண்டவர்தான் நம்முடைய பரம்பொருள் ராமபிரான் அவர்கள். தன்னுடைய வானர சேனைகளை கொண்டு மிக பெரிய ஜாம்பவானான ராவணனை வென்றார் ராமன். ஆனால் அந்த வெற்றியை தனக்குரிய என சொல்லாமல் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்தளித்தார். மற்றவர்களையும் தன்னோடு சேர்த்து அரவணைத்து அவர்களையும் முன்னெடுத்து செல்வதுதான் சிறப்பு தலைவனுக்குரிய பண்பு. அது அனைவரும் ஸ்ரீராமரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருவதென்பது வியப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரத்தையும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நன்மைகளை காப்பதற்காகவும் எடுக்கப்பட்டது. ஆனால் தர்மத்தையும் நீதியையும் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியதுதான், உதாரண புருஷராக திகழ்ந்து காட்டியதுதான் ராமபிரான். ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு மனிதனும் ஸ்ரீராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 7 விதமான அற்புத குணங்கள் அதிகமாக இருக்கின்றன. மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமானதான் ஸ்ரீராமர் பிறப்பை போற்றி கொண்டாடும் தினமே ராமநவமி திருநாளாகும். ராமரின் வாழ்க்கை பொறுமை, தியாகம், சத்தியம், தர்மம் ஆகியவற்றின் பாதையில் அனைவரும் செல்ல வேண்டியது முக்கியத்துவம். சிறந்த தலைவன், அரசன், கணவன், நண்பன், சகோதரன், மகன், வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக உதாரணமாக ஒரு மனிதன் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும், எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று என ராமபிரானை கூறலாம். அவர் முக்கியமாக அவரிடமிருந்து ஒவ்வொரு பக்தர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. ஸ்ரீராமர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தையும் நீதியையும் கடைபிடித்தவர். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வந்த போதிலும் அவர் தன்னுடைய கண்ணியத்தை ஒருபோதும் கைவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.